ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பரான மேங்கோ குல்ஃபி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மோல்டு இல்லாமல் காஃபி டம்ளரில் நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கடாயில் வந்து நான் வந்து 1/2 லிட்டர் பாலை வந்து எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலில் வந்து நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாக பவுலில் போட்டு வச்சுட்டு அந்த பால்லே நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அந்த பாலில் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதுக்கு ஆட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா பாலை வந்து கொஞ்சம் சீக்கிரம் திக்காக்கி கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குறைஞ்சி வரணும். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து 2 கப் பால் வந்து நல்லா 1 கப்புக்கு வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம வந்து கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அடி பிடிக்காது. நமக்கு வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து கம்மியாக வந்திருக்கு. இதை வந்து கரெக்டான பதம். இதை வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து ஆற வச்சிடலாம். பாலை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நான் தனியாக ஒரு பவுலில் ஊற்றி வச்சு ஆற வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாம்பழம் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பு நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டு மாம்பழத்தை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ண தேவை கிடையாது. மாம்பழத்தை மட்டும் நம்ம வந்து போட்டு அரைச்சா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் ஊற்றி அரைக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே பால் ஊற்றி நம்ம அரைச்சிட்டோம்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா கிரைண்ட் ஆகாது, நைஸாக கிரைண்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு மாம்பழத்தை போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆற வச்ச பாலை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து திக்காக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து காஃபி கிளாஸ் எடுத்துக்கலாம். காஃபி கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கனாக்கா பிளாஸ்டிக் கவர் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 hours வச்சு எடுங்க போதும். இது என்ன ஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேம்பூ ஸ்டிக். இது வந்து டென் ஹவர்ஸ் மட்டும் வச்சு எடுங்க போதும். நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பரான மேங்கோ குல்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து எடுக்க வரலன்னா இந்த மாதிரி பண்ணாக்கா வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். நம்ம வந்து மேலே வந்து கேஷ்யூ நட்ஸ் போட்டு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மோல்டு இல்லாமல் காஃபி டம்ளர்லேயே நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த மேங்கோ குல்ஃபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.